அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விடியல் இணையதளத்தின் மற்றுமோர் யூடியூப் நிகழ்ச்சியினூடாக அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது இன்று நாங்கள் உங்களுடன் பேச இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சினால் அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு சுற்று நிருபம் சும்மா தான் பேச இருக்கின்றோம். அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம் தான் என்னென்னு சொன்னால், 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்று ஒரு பரவிச்சு. இந்த காலப்பகுதியில் இதனால் உயிரிழப்பவர்களை தகனம் செய்யலாம் அல்லது நல்லடக்கம் செய்ய முடியும் என்று சொல்லி WHO உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் ஒரு சுற்றறிக்கை ஒன்று ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த WHO ஆல் வெளியிடப்பட்ட இதனை மீறி, அந்த அறிவித்தலை மீறி இலங்கை அரசாங்கத்தினால் இந்த கோவிட் தொற்றுக்குள்ளாகி, அதாவது கொரோனா வைரஸ் பரவி உயிரிழப்போரை அவங்க கட்டாயமாக தகனம் செய்வோம் என்று சொல்லித்தான் அவங்க ஒரு முடிவாக இருந்தாங்க. குறிப்பாக அப்போது ஜனாதிபதி இருந்த கோடபாய ராஜபக்ஷ அவர் ஒரு ஒற்றைக்காலில் நின்றார். நாங்கள் பலவந்தமாக நாங்கள் பலவந்தமாக கோவிட் காரணமாக உயிரிழப்பவர்கள் நாங்கள் தகனம் செய்வோம் என்று முடிவு இருந்தார். இதன் காரணமாக குறிப்பாக முஸ்லீம் சமூகம், அதுபோல கிறிஸ்தவர்கள், அதுபோல இந்துக்கள் அவர்களுடைய மத நம்பிக்கையின்படி நல்லடக்கம் செய்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதன் காரணமாக பல அசௌகரியங்களை அந்த மக்கள் எதிர்நோக்கியிருந்தாங்க. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் எடுத்த பிள்ளையான தீர்மானத்துக்கு எதிராக முழு உலகமும் பாரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்து பல அறிக்கைகள் வெளியிட்டிருந்தாங்க. பின்னர் அதன் பிறகு அவருடைய ஆட்சி மாற்றப்பட்டதன் பிற்பாடு புதுசாக ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சி காலப்பகுதியில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலப்பகுதியில் இந்த பலவந்த ஜனாசா எரிப்பு, பலவந்தமாக கோவிட் தொற்றாளர்கள், கோவிட் காரணம் இருந்தவர்கள் பலவந்தமாக எரிக்கப்பட்டமைக்கு பகிரங்க மன்னிப்பு, அதாவது அமைச்சரவை தீர்மானத்தோட பகிரங்க மன்னிப்பு கோரப்பட்டிருந்துச்சு. ஆனால் அப்படி பகிரங்க மன்னிப்பு கோரினதும் போதாது, எங்களுக்கு இந்த பலவந்த ஜனாசா எரிப்பின் காரணமாக எங்களுக்கு அநியாயம் நடந்துச்சுன்னு சொல்லி தொடர்ச்சியாக முஸ்லிம் சமூகம் போராட்டம் நடத்தி வருகின்றது. குறிப்பாக இதற்கு பொருத்தமானவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும், இதற்கானவர்கள் மக்கள் மத்தியில் வெளிக்கொணரப்பட வேண்டும், இவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், முஸ்லிம் சமூகம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருது. அதே போல இதுக்கு முதல் நடந்த நிகழ்ச்சியை பேசியிருந்தேன். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னே தேசிய மக்கள் சக்தியினர், குறிப்பாக சிரேஷ்ட அமைச்சராக விமல் ரத்நாயக்கா போன்றவர் பல விடயங்களை சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோவிட் காரணமாக, கோவிட் பலவந்த ஜனாசா அரிப்புக்கு காரணமானவர்கள் நாங்கள் அடையாளப்படுத்துவோம், அவர்களை நாங்கள் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவோம், அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிற ஒரு கவலையான செய்தியை நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியூடாக குறிப்பிடுகின்றோம். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் தேவை. அதன் காரணமாக பலவந்த ஜனாசா எரிப்பின் காரணமாக எரிப்பிற்கு பொறுப்பானவர்கள் பொறுப்புக்குறவுடன் சட்டத்திலும் நிறுத்தப்படும் வரை எமது போராட்டம் தொடரும் என்பதை குறிப்பிடுகிறேன். இப்படியான காலப்பகுதியில் இப்படியான விஷயம், அதாவது முஸ்லிம் சமூகத்துக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிற நிலையில தான் இந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கிற நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு, அதாவது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு என்பது தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சராக இருக்கிறார் முனீர் முலஃபர் அவர்கள், அதாவது முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்துகிற 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை வைத்துக் கொண்டிருக்கிற முனீர் முலஃபர் அவர்கள் இருக்கின்ற அவர் பிரதி அமைச்சராக அமைச்சினால் ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த அமைச்சின் மறுசீரமைப்பு ரிஃபார்ம்ஸ் பிரிவுக்கு பொறுப்பாகின்ற மேலதிக செயலாளர்னால கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது ஏப்ரல் 25ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சொன்னால் இலங்கையில் உயிரிழக்கின்ற 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கட்டாயமாக போஸ்ட்மார்ட்டம், அதாவது பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எப்படி முன்னர் கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்க பகுதியில் ஒரு வெளியிடப்பட்டுச்சோ, பலவந்தமாக ஜனாசாக்களை எரிக்கணும் என்று சொன்ன போலதான் இன்று 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் உயிரிழக்கின்ற குழந்தைகள் உயிரிழக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய இந்த சடலங்களை கட்டாயமாக நீங்கள் பிரேத பரிசோதனை செய்யணும் என்று சொல்லி நாடளாவிய இருக்கின்ற பிரேத பரிசோதனை அதிகாரிகள், அதாவது கொரோனா அழைக்கப்படுகின்ற கொரோனர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த சுற்றறிக்கையினை வெளியிட பிரதி சுகாதார அமைச்சின் செயலாளர்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாட்டில் இடம்பெறுகின்ற இந்த அண்மை காலமாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள மரணங்கள் அதிகரித்து வருகின்றது காரணமாக இதுக்குரிய காரணங்களை கண்டறிந்து அதனை தடுப்பதற்கான வழிகளை அமைக்க வேண்டியிருக்கிறது. அப்படி வழிகள் அமைக்கிறதுக்காக வேண்டி இப்படியான பிரேத பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸோ இதனால் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சால சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருந்த
நாடளாவிய ரீதியில் அதாவது இலங்கையில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உயிரிழக்கிற சந்தர்ப்பங்களில் 3 சந்தர்ப்பங்கள், அதாவது விபத்தினால குழந்தைகள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தால், அதுபோன்று சஸ்பெக்டட் ஹார்ம், அதாவது சந்தேகத்துக்குரிய தீங்கான சந்தர்ப்பங்களில், அதே போல் சஸ்பெக்டட் டு செக்யூம்ஸ்டன்ஸ், அந்த சந்தேகத்திற்கான சூழ்நிலைகளில் இந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தால் அவர்களை கட்டாயமாக வேண்டி போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் என்று சொல்லி ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த சேக்குலரின் காரணமாக 5 வயதுக்குட்பட்ட உயிரிழக்கு, நான் இலங்கையில் இருக்கின்ற உயிரிழக்கின்ற 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னு சொல்லப்படுது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த வைத்திய நிபுணர்களால் கோஸ் ஆஃப் டெத் இனங்காணப்பட்டவர்களை வழமையாக ஒருபோதும் இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்வதில்லை. ஆனால் இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம், அதாவது புதிய சேர்க்கையின் பிரகாரம் யார் யாருக்கு கோஸ் ஆஃப் டெத், வைத்திய நிபுணர்கள் கோஸ் ஆஃப் டெத் அடையாளப்படுத்தப்பட்டாலும் அவர்களும் கட்டாயம் இது செய்ய வேண்டும் என்று, அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் காரணமாக பல நெருக்கடிகளை மக்கள் எதிர்நோக்குவாக சொல்லுவாங்க. குறிப்பாக முஸ்லீம் சமூகம் என்ன செய்கிறது, அவங்கள விருப்பம் என்னன்னு சொன்னால் உயிரிழக்கின்ற குழந்தைகளை உடனடியாக நல்லடக்கம் செய்வதுதான் அவங்களுடைய வலிமையாக இருக்கின்றது. அதை கடந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி கால பகுதியில் அந்த ஒரு சட்டமன்ற கொண்டு இருந்தாங்க. அதாவது உயிரிழப்பவர் அவர் விரும்புகிறபடி அவருடைய உடலை தகனம் செய்யணும் அல்லது நல்லடக்கம் செய்ய வேண்டும். அதே போல் இந்த உயிரிழக்கின்ற இதுகளில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வைத்தியசாலையில் உயிரிழக்கிறார்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணணுங்கிற சம்பந்தமாக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருந்த அதுக்கான ஒரு முன்மொழிகள் கலந்து இடம்பெற்றுக் கொண்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் அவருடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால அந்த பிரேரணை கொண்டு வரப்படலை. இப்படியான நிலையில் தான் இந்த குறிப்பாக முஸ்லீம் மக்கள் அவங்களுடைய குழந்தைகள் உயிரிழக்கிறது மிக அவசரமாக நல்லடக்கம் செய்ய விரும்புவாங்க. ஆனால் இப்படி இந்த கட்டாயமாக வேண்டி போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுனால் பல நேரங்கள் எடுக்கப்படும். அது மாத்திரமல்லாமல் இப்படியான பல வீணடிப்புகள் இடம்பெறும் சொல்லி இது தொடர்பான வைத்திய நிபுணர்கள் பாரிய எதிர்ப்பு ஒன்று இந்த சர்க்குலருக்கு வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஒவ்வொரு போஸ்ட்மார்ட்டத்துக்கும் 15,000 ரூபா செலவழிக்க வேண்டியதாக சொல்கிறாங்க. குறிப்பாக வறிய மக்கள் அவங்களோட குழந்தைகள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உயிரிழக்கிற நேரத்தில் இந்த 15,000 ரூபாவை அவங்களுக்கு எஃபோர்ட் பண்ணுறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அப்போ இதன் காரணமாக இது ஒரு நல்ல முடிவல்ல. அடுத்து இதன் காரணமாக இந்த ரிசோர்ஸ் வீணடிக்கப்படுது, தொடர்ச்சியாக போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டியதால் ரிசோர்ஸ் வீணடிக்கப்படுதுன்னு சொல்லி இதோட இருக்கிற வைத்தியர்கள் பாரிய எதிர்ப்பு, வைத்திய நிபுணர்கள் பாரிய எதிர்ப்பு. ஏன் காரணம் என்ன, அவங்களால கோஸ் ஆஃப் டெத் அடையாளம் காணப்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தாலும் கூட அந்த இதையும் கூட பிரேத பரிசோதனை செய்யணும்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த வைத்திய நிபுணர்கள், அதாவது சிறுபிள்ளை வைத்திய நிபுணர்கள் பாரிய எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்க காரணம் என்னன்னு சொன்னால், இது தொடர்பாக அவங்களோட எந்த ஒரு கலந்துரையாடலை முன்னெடுக்காம, அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சம்பந்தப்பட்ட தரப்போட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படாமல் அவர்கள் இப்படியான ஒரு சுற்றறிக்கை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைப்பு வெளியிட்டிருக்கிறது ஒரு பாரிய சந்தேகத்தை தோற்றுவித்திருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏன் காரணம்னு சொன்னால், இந்த பலவந்தமாக இந்த நிர்பந்திக்கப்படுவதனால் தேவையற்ற ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆக்கப்படுது. அதுபோன்று மக்கள் அங்கே அலைய வேண்டிய, ஏன்னா குறிப்பாக ஒரு வைத்தியசாலையிலிருந்து கொரோனாற்ற போகணும், கொரோனாற்றிலிருந்து ஜேஎம்ஓ சந்திக்கணும், அப்படி மிகவும் கஷ்டப்பட வேண்டிய. ஏன் இந்த ஒரு தீர்மானத்தை திடீர்னு அரசாங்கம் எடுத்துங்கிறது ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியிலிருந்து தோற்றுவிச்சு. குறிப்பாக சொல்ல போனால் வருகின்ற மே 6ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்று நடக்க இருக்குது. இப்படியான காலப்பகுதியில் இப்படி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை தோற்றுவித்து, அது மாத்திரமில்லாமல் இந்த தொடர்பான சிறுபிள்ளை வைத்தியர்களுடைய மாத்திரமில்லாமல் வைத்திய நிபுணர்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினருடைய கலந்துரையாடல் மேற்கொள்ளாமல் இவங்க ஏன் அவசரமாக செய்தார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் தோன்றியிருக்கிறது. ஸோ இதன் காரணமாக இது தொடர்பான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும். அதன் மூலம் அது மாத்திரமில்லாமல் நாடளாவிய ஜேஎம்ஓன்னு சொல்கிறது, அந்த பிரேத பரிசோதனை மேற்கொள்கிற ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் என்ற மிகவும் பற்றாக்குறை நிலவாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய இது குறிப்பிட்ட தொகையானதாக இருக்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த குழந்தைகள் இந்த கட்டாய போஸ்ட்மார்ட்டத்துக்கு பல நேரங்கள் தேவைப்படும் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இப்படி பல சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கின்ற இந்த சுற்றறிக்கை தொடர்பாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு ஒரு மக்களுக்கு தேவையான விளக்கத்தை வழங்கணும். அது ஒரு அரசாங்கமும் கூட இது ஏன் எடுத்தது, இதுக்கான காரணம் என்னங்கிறது உண்மையிலேயே நாடளாவிய அண்மை காலமான நாட்டில் சிறு பிள்ளைகள், அதாவது 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளோட மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதுக்கான வேறு வழிகள் கையாள வேண்டியிருக்குது. அதுபோன்று இந்த பியான சுற்றறிக்கை வெளியிடறதுக்கு முதல் அது சம்பந்தப்பட்ட அதனுடன் தொடர்புடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படணும். அப்படி எந்த ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படாமல் அவசரமாக உடனடியாக எப்படி கோவிட் ஜனாசை அறிவிப்பதற்காக உடனடியாக அந்த எந்த தரப்பிலும் கலந்துரையாடாமல் அந்த கைட்லைன் வெளியிடப்பட்டதோ அது போன்று இது வெளியிடப்பட்டதாகவும் மக்கள் கூறிக்கொள்கிறார். ஸோ இது தொடர்பாக ஒரு
தெளிவொன்று வழங்க வேண்டிய அரசாங்கத்தின் பொறுப்பாளிக்கு, குறிப்பாக சுகாதார அமைச்சர் தான் இன்றைய அரசாங்கத்தின் பேச்சாளர் இருக்கிறார். அவருக்கு தொடர்பாக வெளியிட வேண்டியது அதுபோல தான் சுற்றறிக்கையை வெளியிட்டு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சும் கூட இது தொடர்பாக ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நிகழ்ச்சிகளாக கோரிக்கை விடுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் போதே உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.